வணக்கம். நம்ம டெய்லி எத்தனோ வெப்சைட்ஸ் பார்க்குறோம் இல்லையா? ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மேஜிக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அந்த மேஜிக்கோட 2 முக்கியமான ரகசியங்களான HTML மற்றும் CSS பத்தி தான் நாம ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். என்னைக்காவது ஒரு வெப்சைட்டை பார்த்துட்டு இது நிஜமாவே எதால செஞ்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சும்மா ஃபோட்டோஸ், டெக்ஸ்ட் மட்டும்தானா? இல்ல அதுக்குள்ள இன்னும் ஏதாச்சும் விஷயம் இருக்கா? வாங்க அந்த விஷயத்தை தான் நாம இப்ப தோண்டி துருவி பார்க்க போறோம். சரி, இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வெப்சைட் உருவாக்குறதுங்கிறது ஒரு வீடு கட்டுற மாதிரி தாங்க. இதுக்கு நமக்கு 2 முக்கியமான ஆளுங்க தேவை. முதல்ல HTML. இவர் தான் நம்ம ஆர்கிடெக்ட். வீட்டுக்கு தேவையான சுவர், ரூம், கதவுன மொத்த ஸ்ட்ரக்சரையும் பிளான் போட்டு கொடுப்பாரு. அடுத்து CSS. இவர் தான் நம்ம இன்டீரியர் டிசைனர். வீட்டுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலாம், ஃபர்னிச்சர் எப்படி வைக்கலாம்னு முடிவு பண்ணி அந்த வீட்டையே அழகா மாத்துவாரு. ஓகே, முதல்ல நம்ம ஆர்கிடெக்ட் வேலையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு வெப்சைட்டோட எலும்புக்கூடு எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். அதாவது HTML எப்படி ஒரு வெத்து பேப்பரை ஒரு முழுமையான கட்டமைப்பா மாத்துதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. HTMLனா என்னன்னு ரொம்ப சுலபமா சொல்லணும்னா, நாம கம்ப்யூட்டருக்கு சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம், அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இங்க ஒரு ஹெட்டிங் வை, இங்க ஒரு பேராகிராஃப் போடுன்னு நாம சொல்றத அதை அப்படியே செஞ்சு ஒரு வெப்சைட்டா நமக்கு காட்டும். சரி, இப்போ HTMLோட ரொம்ப பேசிக்கான ஒரு யூனிட், அதாவது எலிமெண்ட்டை பத்தி பார்க்கலாம். நம்ம வீட்டு உதாரணத்தையே எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு செங்கல், ஒவ்வொரு ஜன்னல் மாதிரி தாங்க இந்த எலிமெண்ட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை ஒன்னா சேர்த்து தான் ஒரு முழு வெப்சைட்டையும் நம்ம கட்டுறோம். இதோ பாருங்க, இது ஒரு சிம்பிளான HTML எலிமெண்ட். ஒரு பேராகிராஃபை உருவாக்குறதுக்கான கோட் இது. இந்த Pங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட், Pங்கிறது எண்டிங் பாயிண்ட். ஒரு பிராக்கெட் மாதிரி தான். இதுக்கு நடுவுல இருக்கிறது தான் கண்டென்ட் அப்படின்னு நம்ம பிரவுசருக்கு இது தெளிவா சொல்லிரும். பாத்தீங்களா? நாம கொடுத்த அந்த சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம பிரவுசர் புரிஞ்சுக்கிட்டு ஸ்கிரீன்ல ஒரு சாதாரண பேராகிராஃபா காட்டுது. சிம்பிள் இல்லையா? இதுக்கு பின்னாடி டெக்னாலஜி இருந்தாலும் நாம கொடுக்கிற கமாண்ட் ரொம்பவே நேரடியானது. இதுதான் HTMLோட பவர். ஒரு நல்ல ப்ளூ பிரிண்ட்ல கிச்சன், பெட்ரூம்னு பேர் இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு நல்ல HTML கோட்லயும் வெப்சைட்டோட ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனி பேர் இருக்கும். இதை தான் சிமாண்டிக் HTMLனு சொல்றோம். இது எதுக்கு முக்கியம்னா, கூகுள் மாதிரி சர்ச் என்ஜின்கள் உங்க வெப்சைட்டை ஈஸியா புரிஞ்சுக்க இதை ஹெல்ப் பண்ணும். அதை விட முக்கியமா ஸ்கிரீன் ரீடர் யூஸ் பண்றவங்களுக்கு எது ஹெட்லைன், எது மெயின் கண்டென்ட்னு தெளிவா எடுத்து சொல்லும். சரி, நம்ம ஆர்கிடெக்ட் வேலையை முடிச்சிட்டாரு, ஸ்ட்ரக்சர் ரெடி. இப்போ நம்ம இன்டீரியர் டிசைனரை கூப்பிட வேண்டிய நேரம் தான். அதாவது CSS-ஐ வச்சு எப்படி நம்ம வெப்சைட்டை கலர்ஃபுல்லா அழகா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். CSS இல்லாம வெறும் HTML மட்டும் இருந்தா ஒரு வெப்சைட் இப்படி தாங்க இருக்கும். பார்க்க ரொம்ப சிம்பிளா, எந்த ஒரு அட்ராக்ஷனும் இல்லாம இருக்கு. பெயிண்ட் அடிக்காத, ஃபர்னிச்சர் போடாத ஒரு புது வீடு மாதிரி தானே இருக்கு. இப்போதான் மேஜிக் ஸ்டார்ட் ஆகுது. இதோ நம்ம முதல் CSS ரூல். ரொம்ப சிம்பிளான ஒரு கமாண்ட். HTML இருக்கிற எல்லா பட்டனையும் கண்டுபிடிச்சு அதோட பேக்ரவுண்ட் கலரை சிகப்புக்கு மாத்து. அவ்வளோதாங்க. இப்போ அதே ரூல்ல இன்னொரு லைனை ஆட் பண்றோம். இது அந்த பட்டனுக்குள்ள இருக்கிற எழுத்தோட கலரை வெள்ளைக்கு மாத்துது. இப்படிதான் ஒன்னு மேல ஒன்னு நம்ம ரூல்ஸ் ஆட் பண்ணி அதோட லுக்கை இன்னும் சூப்பரா மாத்தலாம். கடைசியா பட்டனை சுத்தி டிஃபால்ட்டா வர அந்த பார்டரை நீக்க ஒரு ரூல் ஆட் பண்றோம். இதை செஞ்சதும் பட்டன் இன்னும் நீட்டாவும் மாடர்னாவும் தெரியுது. இப்ப பாருங்க அதோட தோற்றமே எவ்வளவு மாறிடுச்சுன்னு. இப்ப பாருங்க, என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்! சும்மா இருந்த பட்டன் இப்போ எவ்வளோ அழகா இருக்கு. இதுதாங்க விஷயமே. வெறும் 3 லைன் CSS கோட் தான், ஆனா அந்த பட்டனோட லுக்கே டோட்டலா மாத்திருச்சு பாருங்க. இதுதான் CSS-ஓட பவர். ஒரு மாதிரி போர் அடிக்கிற விஷயத்த கூட ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா மாத்திடும். சரி, இது வரைக்கும் நாம 2 பேரோட வேலையும் தனித்தனியா பார்த்துட்டோம். இப்போ நாம ஆர்கிடெக்டும் இன்டீரியர் டிசைனரும் எப்படி ஒன்னா வேலை செய்றாங்கன்னு ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாம். இந்த டேபிள் 2க்கும் உள்ள வித்தியாசத்தை அவ்வளோ அழகா சொல்லுது. HTML இது என்னங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது. உதாரணத்துக்கு இது ஒரு ஹெட்டிங், இது ஒரு பட்டன். ஆனா CSS இது எப்படி இருக்கணுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுது. அந்த ஹெட்டிங் நீல கலர்ல போல்டா இருக்கணும்னு சொல்றது CSS தான். HTML-னும் CSS-உம் எப்படி கைகோர்த்து வேலை செய்யுதுன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு பெரிய பயணத்தோட முதல் படி. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா இதுக்கு மேல நீங்க என்ன வேணும்னாலும் கட்டலாம். பாருங்க, ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்ட், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியற பகுதிக்கு இந்த 3 விஷயம் தான் பேஸ். HTML ஸ்ட்ரக்சரை கொடுக்குது, CSS அதுக்கு ஸ்டைல் கொடுக்குது, அடுத்த லெவலான ஜாவாஸ்கிரிப்ட் தான் அதுக்கு உயிர் கொடுக்கும். நீங்க ஒரு பட்டனை கிளிக் பண்ணா ஒரு மெசேஜ் வரது, ஒரு இமேஜ் தானா மாறுறது, இந்த மாதிரி இன்டராக்டிவ் விஷயம்லாம் ஜாவாஸ்கிரிப்டோட வேலை தான். இப்போ உங்க கையில பிளானும் இருக்கு, அதை அழகாக்குற டூல்ஸும் இருக்கு. இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்து என்ன உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. இன்டர்நெட்ல நீங்க உருவாக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லையே இல்ல. உங்க ஐடியா என்ன? நீங்க என்ன கட்டுவீங்க?